அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் சேர்ப்புறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு குக்கரில் ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 100 துவரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பூண்டு தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட வேண்டியதாங்க. எண்ணெய் ஏன் ஊற்றுறோன்னா பொங்காமல் இருக்கிறதுக்கோசம். 3 விசில் விட்டு இறக்குங்க. 3 விசில் விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பயிர் நல்லா வெந்துடுது. இப்போ முருங்கைக்கீரையை உருவி தண்ணியில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியதாங்க. கீரையை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கீரை வேகணுங்க. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, 5 நிமிஷம் போதும். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கீரை நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு கடையிறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதாங்க. நம்ம சட்டில் தாங்க கடைய போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கடைய வேண்டியதாங்க. மிக்சியில் விட நம்ம சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீரை. இப்போ தாளிப்பு போட போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் ஆட் பண்ணாக்கா சுவையான மீனாட்சி வீட்டு முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க